ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படத்தோட ட்ரைலர் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி 2 அந்த படத்தோட ட்ரைலர் தான் நம்ம பற்றி பேச போகிறோம். அஜய் ஞானமுத்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அருள்நிதி நடிக்கிறாரு, பிரியா பவானி சங்கர், அருள் பாண்டியன், அப்புறம் மீனாட்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு சரியான ஒரு பேய் படம். கண்டிப்பாக டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அது எப்படி நம்மளை ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த படமும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு. சாம்சி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. டைட்டிலேருந்து நமக்கு டைட்டில் படம் ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ்லேருந்து நம்ம வந்து பயந்துக்கிட்டு தான் இருப்போம். அப்படி ஒரு படமாக இருக்கும். காதை பொத்துனாலும் பயமாக இருக்கும், கண்ணை மூடி கேட்டாலும் பயமாக இருக்கும். அப்படி ஒரு சரியான ஒரு படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து அந்த வீடு பார்த்தாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஒரு உதவி கேட்குறாரு. அந்த உதவி கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாம் செத்து போயிட்டாங்க, வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஓங்கி அவங்க டென்ஷனாகி ஓங்கி அரைகிறாரு. அரைஞ்சவொடனே அவர் கையை படல. அப்புறம் தான் தெரியுது நம்மளே ஒரு பேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெயினில் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சீன் என்ன காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ அரைஞ்ச பிறகும் அதுதான் ஒரு மைண்டில் ஓடுது. என்னடா நம்மளே வந்து அரைஞ்சோம், நம்மளும் வந்து பேய் தானா, அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு வெக்ஷா விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லாம் நிறையா கீழே கொட்டுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக பேய் வந்து கிருஷ்ண பேயாக இருக்கும். ஆக்சுவலாக சமையல் உள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள பேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது அதை பார்க்கும்போது. ஏன்னா வந்து கரண்டிலாம் நிறைய கிடக்குதுனால அப்போ தான் வந்து இந்த அறிகுறியே காமிக்குது. அப்புறம் பிரியா சங்கர் வந்து அதை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக பார்ப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அதை பார்க்கும்போது இது வந்து ஒரு தனி ஒரு உலகத்துக்கே போகிற மாதிரியான அந்த வீட்டில் மாட்டினவங்க எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இது வந்து தனி ஒரு 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 பெரிய ஒரு வீட்டுக்கு பெரிய ஒரு உலகத்துக்கே போன மாதிரி போயிடுவாங்க. அங்கேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படி தான் இந்த விஷயத்தை வந்து அருள் பண்ணிகிட்ட வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து கேட்க மாட்டார். அதுக்கு அவர் மாதிரி அது மாதிரி எக்ஸ்பான்ஸ் சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது தோணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அப்புறம் கெஸ்டினில் போய் வேண்டுறாங்க. ஏன்னா கெஸ்டின் பேய்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சில டைலாக்ஸில் சாங்ஸில் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பி அவங்களும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு பிரியா சங்கர் போயிடுறாங்க. போன உடனே அவங்க என்ன நடக்க போகுது என்னங்கிறது ஒரு பயத்தாலாம் இருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் வந்து தூக்குப்பட்டு தொங்குவார். இந்த பேய்க்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவர் வேட்டிலாம் பார்க்கும்போது அவர் ஹிந்தா இருக்கிறாரு, ஆனால் கிருஷ்ணன் பேய் இருக்குது. ஏதோ குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு, அதில் தான் பேயாக வந்து சொல்லிட்டு பிரியா சங்கர் வந்து பார்த்துட்றாங்க. ஆக்சுவலாக அவங்க பேயை பார்க்கும்போது அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. தியேட்டரில் தெறிக்க விட போது கண்டிப்பாக நான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை எழுத சொல்கிறாரு. ஒரு மந்திரவாதியை வச்சு, சைனாவில் உள்ள மந்திரவாதியை வச்சு இந்த பேயை உள்ளே அனுப்பி ஏதோ ஒன்று எழுதின உடனே அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலனி தான் காமிக்கிறாங்க. காலிலேருந்து ஒரு ஆள் மேலேருந்து கீழே குதிக்கிறாப்புல. அது இந்த காப்பத்தை போய் அங்கே பார்த்து கீழே விழுவுறாங்களா, இல்லை ஒருத்தவங்களா திரும்பி கீழே விழுந்து செத்து போய் அதுக்கப்புறம் வேறு உலகத்துக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது இந்த மந்திரவாதி தான் கண்டுபிடிக்கிறேன். டான்சரில் மந்திரவாதி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறாரு. சைனாஸில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவர் தான் கண்டுபிடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஓலை எடுக்கிறாங்க தெரியுமா, அது எடுக்கும்போது ஒயிட்டில் இருக்குது. அதில் தான் வந்து இப்படியே வந்து எழுதுகிறாங்க. அதான் எழுதி என்ன நடக்க போகுது என்னங்கிறது அவர் கண்டுபிடிச்சார பேய் எப்படி ஓட்டினாரோ அப்படிங்கிற போகுது கதை நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பயங்கரமான இருக்குது. இது இன்னொரு உலகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மந்திரவாதி சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவர் முயற்சி பண்ணி தான் இருப்பார். அந்த உலகத்தை பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். ஒரு நைட் எஃபெக்டில் இருக்கும். பேயை பார்க்கும்போது நடந்து போகும்போது அந்த இடத்துல உள்ளே போனால் எல்லாமே இருட்டில் பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு நடுங்கி போயிடுச்சு. கண்டிப்பாக நான் வந்து கேட்டேன். பார்த்தீங்களா, அருள்நிதி கழுத்தில் கையை விட்டு வெளியே எடுத்து வரல காமிப்பார். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்து கேளுங்க. சின்ன பிள்ளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் இப்போ காமிச்சிடாதீங்க, பயந்துரும். நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் பார்க்கும்போது அருள்நிதி வேறு லெவலில் கலக்கிட்டார். அவர் எப்போவுமே ஸ்கிரிப்ட் கேட்டு பக்காவாக பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் நல்ல ஒரு ஸ்கிரிப்டை அவர் கை எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமைய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் நீ ப்ரொடியூசர் உள்ளே வந்திருக்காங்க, அவங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறேன். அருள்நிதி இந்த மாதிரி கெட்டப்பில் காமிக்கும் போதும் சொத்து பிரச்சனை ஏமாற்ற போகிறாங்க, இவர் சொத்தை யாரை ஏமாத்துறாங்க, அதுக்கண்டே பில்ட்டை போட்டு இது பேசுகிறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் மேலே இவர் வந்து ஓரளவு வளர்ந்துருவார்.
அருள் பாண்டியன். ஆஹா! இது உண்மதான் சொல்லிட்டு, அவர் அதுக்கப்புறம் மந்திரவாதிய போய் சந்திச்சு, எப்படி ஓட்டு கேட்கும்போது, நீங்க பதில் சொன்னா மட்டும் தான் சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி இந்த 2 பேர்ட்டயும் கேட்குறாங்க. அந்த 2 பேரும் உண்மைய உடைக்கிறது தான் எம்.எஸ். பாஸ்கர் ஒரு கெஸ்டின் பிளேயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது. அவங்க வந்து கீழேருந்து கீழ விழுந்தாங்களே டிமாண்டி காலனின்னு போர்டு இருக்கும். அந்த கீழ விழுந்தோனே போலீஸ்லாம் போய் பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து ஒரு பேய் விழுவுல யாரோ ஒரு மனிதர் தான் விழுந்திருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஏன் இங்க வரீங்க? என்ன ஏமாத்த வரீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த சொத்தெல்லாம் அபகரிக்க வரீங்களா? அப்படிங்கிற மாரி திட்டுறாரு. ஆனா, இவர் பணக்காரனா இருக்கிறாரு. எந்த வீட்ல இருக்காரு? எந்த உலகத்துல இருக்கிறாரு? அப்படிங்கிறது படம் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமான ஒருத்தர் மந்திரவாதி நடந்து வரான். அவன் ஷூ ஒண்ணே காமிச்சுட்டாங்க. பயங்கரமா 2 பேரும் வணங்குற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்றாரு? எப்படி காப்பாத்துறாரு? எப்படி போறாரு? அப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்தில வந்து இந்த மந்திரவாதி ஏதோ ஒண்ணு சொல்லி, ஏதோ ஒண்ணு செஞ்சு எப்படியாச்சும் அந்த பேய ஓட்டலாம் அப்படிங்கிற மாரி எல்லா படத்துலயும் வர மாரி தான் இதுலயும் தெரியுது. பட் அதை எப்படி கொண்டு போறாங்க டிஃப்ரெண்ட்டானா தெரியல. பட் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள தான் சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இத பார்த்தா அப்படிதான் தெரியும். அந்த வீடு மாரி தான் தெரியுது. இல்லன்னா ஒரு செகத்துல வந்து பார்க்கும்போது ஒரு இன்னொரு வீடு மாரியும் தெரியுது. அது ஆக்சுவலா வந்து ஒரு வீடு ஒரு உலகத்துல போயிட்டாங்க. அந்த உலகத்துல இருக்கிற மேட்டர் தான் மாட்டிக்கிட்டாங்க. கன்ஃபார்ம் இந்த வீடு தான். கண்டிப்பா தெரியுது. அது பக்கத்து செவுத்துல பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸா இருக்கு பார்த்தீங்களா? அது கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்டதா இருக்குது. அதனால வந்து அங்க தான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான். அங்கேருந்து வந்து நெறைய பேர் வந்து குதிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு படுக்கை கிடக்குற ஒரு ஆளு. கண்டிப்பா அப்படியே வந்து மேலேருந்து கீழ விழுவுறது காமிக்கும்போது பார்க்கும்போது, அது வந்து ஆக்சுவலா வந்து இது பார்த்தீங்களா, நான் சொன்னேனே அந்த சைனீஸ் மேட்டர் இருக்கு. இங்க தான் வந்து மந்திரவாதி இந்த விஷயம் இருக்குது. இந்த இடத்துலயும் ஒரு சரியான ஒரு பேய் சீன் வந்து உள்ள வந்து கலக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த லாங் ஷாட்ல பயங்கரமா காமிச்சிருக்காங்க. அதே மாரி நான் சொன்ன மாரி அங்க கலவரம் பயங்கரமா பக்காவா நடக்குது. ஆக்சுவலா அது காரைக்குடியில ஷூட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். கட்ட கட்டமா செக் இருக்குது. பார்க்கும்போது தெரியும். அந்த ஊரா தான் இருக்கும். அங்க அந்த வீட்ல வந்து என்ன நடக்குது? எப்படி அவங்க மாட்டிக்கிட்டாங்க? அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அந்த வீட்லயும் போய் இந்த மந்திரவாதி பார்த்தீங்களா, ஏதோ ஏதோ பண்றான். அந்த ஆவேசமா அந்த பேய் வந்து சில வேலைகள்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லாம ஒரு தாயத்து மாரி நம்ம லியோ படத்துல இருக்கிற மாரி டாலர் அந்த மாரி ஒரு டாலர் ஒண்ணு எடுத்துட்டு போறாரு. இந்த டாலருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல மந்திரிச்சு எடுத்து போறாரா? அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கும். நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து மேலேருந்து வந்து கீழ விழுவுறாங்க. ஒரு ஆஸ்பத்திரி பெட்டோட. அந்த மாரி தான் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இத பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அந்த எஃபெக்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. திரும்பியும் சொல்றேன் ஆர்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். இந்த என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த இது மாரிலாம் டாக்குமெண்ட்லாம் எடுத்து, அந்த பேய் எப்படி கண்டிப்பா எங்க ஃபேமிலி யார் என்ன கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல இவங்க கண்ணாடிய பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! என் மூஞ்சி தெரியலையே, வேற மூஞ்சி தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படியே ஷாக் ஆயிர்றாங்க. அந்த சீன்ஸ் தான் இத பார்த்தோம். வேற லெவல்ல பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டாரு இவரு. இவரு ஒரு வேற உலகத்தில மாட்டும்போதும், ஒரு உலகத்தில ஒரு வீட்ல மாட்டுன மாரி தெரியுது. ஆனா, அதில காலனியா இருக்கும், இதில வீடா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. இங்க பார்த்தீங்களா, பேயெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு ஆளு ஷாத்தான் வந்து மறைய உள்ள உட்காந்துருக்காங்க. கால்ல விழுவுறாரு, கேட்குறாரு, எல்லாம் பண்றாரு. அப்பா! வேற லெவல்ல இருக்கு. பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அப்புறமே நம்ம அப்படியே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துடுறாங்க. அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. வேற உலகத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே அந்த பேய் கால் இருக்கு. அந்த கால பார்த்த உடனே அவங்க ஒரு மாரியா டச் பண்ண உடனே மாரியா ஷாக் ஆகுறாங்க. அப்படி லைட்டா திரும்பி பார்க்குறாங்க. என்னடா ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே திரும்புறாங்க. லைட்டா பார்க்கலாமா என்னான்னு தெரியலையே, ஒரு மாரியா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே, அப்படியே பார்த்தீங்கன்னா, காலு அப்படியே புதைச்சி எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? ஒரு பேய அந்த மாரி பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன அவங்க அனுபவிக்கிறாங்க. பார்த்தோனே லைட்டா திரும்புமா, வானமா ஒரு மாரி பார்த்தோனே அவங்க கண்டிப்பா இங்க இந்த நட்சத்திரம் மாரி இருக்கு. ஆக்சுவலா பேய மந்திரிச்சு இங்க வர வச்சாங்களா? இல்ல அவங்க அங்க போயிட்டாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பார்த்தோம்னா செம ஷாக் ஆகிடுவாங்க. ஆன்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர எஃபெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா பார்த்தா, ஒரு பேய பார்த்தா அவங்க கத்துறாங்களா? அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலா பார்த்தா ஏகப்பட்ட பேய்கள் தொங்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. இந்த டைரக்டர் பேய கண்டா பயப்படுவாராம். கண்டிப்பா அந்த டைரக்டர் வந்து பேய கண்டா ரொம்ப பயப்படுவாராம். அஜய் ஞானமுத்து. இவர் எப்படி இந்த படத்த இது மாரி எடுத்தார் அப்படின்னு தெரியல. டிமாண்டி காலனி 2 படம் வந்தா நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம். டீசர பத்தி நான் நெறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு என்னாவது தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம். அதை விட உங்களோட பாய்.